அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 18/8/2025 தசமி திதி மாலை 5:23 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி சமநோக்குள்ள மிருகசிரீஷம் நட்சத்திரம் பின்னிரவு 2:06 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் கேதுவும், கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன், கடகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? முட்செடிகள் அகற்ற, அதிகாரிகளை சந்திக்க, விவாதங்களில் கலந்து கொள்ள, வழக்கு தொடர, வாகனம் விற்க, இரகசிய ஆலோசனை கூட்டம் நடத்த நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அறிவால் சிலரை மட்டுமே மாற்ற முடியும். ஆனால் அன்பால் உங்களை வெறுத்தவர்களையும் வெறுப்பவர்களையும் மாற்றிக்கொண்டே இருக்க முடியும். ஆமாங்க, அதனால தாங்க அறிவுபூர்வமாக பேசுகிறத விட அன்பு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறவங்க நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அன்பால் எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. எதிரிகள் கூட சில நேரங்களில் உங்களை பாராட்டி பேசுவாங்க. அந்த அளவுக்கு எதிரே இருக்கிறவங்கள பார்க்குறவங்கள வாங்கன்னு சொல்லி அனுசரித்து செல்லக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆடி மாதம் முடிஞ்சாச்சு, ஆவணி மாதம் பிறந்தாச்சு. உங்களுடைய யோகாதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துட்டாரு. அதனால் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா நீங்கள் இனிமேல் பேசலாங்க. பொருந்துகிற ஜாதகம் இனிமேல் தேடி வர வாய்ப்பு இருக்குது. படிப்பு இருந்தால் வேலை நல்லா இல்லை, வேலை நல்லா இருந்தால் படிப்பு நல்லா இல்லை, எல்லாம் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லா இல்லை. இப்படியே பொண்ணுக்கு வரனெல்லாம் தட்டி போச்சு இல்லைங்களா? இனிமேல் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நல்ல வரன் இனிமேல் தேடி வருங்க. சீக்கிரமாகவே பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்க வெளியில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, ஏற்கனவே அரைகுறையாக நின்று போன வீட்டை கொஞ்சம் வேகமாக கட்டி முடிக்கிறது, அதற்கான வேலைகளில் தீவிரமாக இறங்குவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு நல்லா இருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபம் எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க. சாதுரியமாக பேசி இன்னைக்கு நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, மாற்ற முடியாது என்று தெரிந்து கொண்டால் போராடுவதை விட்டுவிட்டு விலகிச் செல்ல தயாராக இருங்கள்.
நாய்வாலை நிமிர்த்த முடியாதுன்னு சொல்லுவாங்கங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதனால தாங்க சிலரை திருத்திடலாம், சிலரை மாற்றிடலான்னு எத்தனையோ முறை பொது மன்னிப்பெல்லாம் கொடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. எதுலேயுமே மாறலை, எதுலேயுமே சரியாக வரல, எதுக்குமே சரியாக வரல அப்படின்னா சரி ஆகிறது ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டு விலகி சென்று தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. மதியம் 2:40 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாருங்க. அதுக்கு பிறகு உங்கள் ராசியை விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அதனால் கடந்த 3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், சோர்வு, களைப்பு, வேலை சுமை, பணப்பற்றாக்குறை இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. காலையில் கொஞ்சம் குடும்பத்தில் கடுகடுன்னு சூழ்நிலைகள் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு குடும்ப சூழ்நிலை மாறும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ சரியாகுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சுகாதிபதி சூரியன் தாங்க. அவர் ஆட்சி பெற்று வந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டார். வீடு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. புது வீடு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையுங்க. அதே மாதிரி அறகுறையாக நின்று போன வீடு கட்டுற வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருவீங்க. லோனும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆவணி மாதம் பிறந்தாச்சு. பிள்ளையுடைய கல்யாண விஷயமாகவும் பொருந்துகிற ஜாதங்கள் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும், லாபம் இருக்கும். ஆனால் மதியத்துக்கு பிறகு தான் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. உத்தியோகத்தில் காலையில் கொஞ்சம் சிடு சிடுன்னு அதிகாரி விழுந்தாலும் மதியத்துக்கு பிறகு உங்களை பார்த்து சிரித்து பேசுவார். நிலைமை எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளார வருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே பரவாயில்லைங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும், பணவரவும் உண்டுங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் நிதானம் தேவைப்படுதுங்க. மதியம் 2:40 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிம்மதி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை பார்க்கும் பொழுது ஒரு அழகான சிரிப்பு, பேசும் பொழுது ஒரு அன்பான வார்த்தை, பார்க்கவும் இல்லாமல் பேசவும் முடியாத போது ஒரு அன்பான ஒரு மெசேஜ், அவ்வளோதாங்க அன்பு, அவ்வளோதாங்க வாழ்க்கை. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. யாரை பார்த்தாலும் ஒரு புன்முறுவலோடு பார்ப்பீங்க. ஏதாவது பேச நினச்சாலும் கூட அன்பான வார்த்தைகளால் நீங்கள் பேசுவீங்க. எல்லாரையுமே தன்னுடைய கனிவான பேச்சுவார்த்தையால், கரிசனமான வார்த்தைகளால் கவர்ந்து இழுக்கக்கூடிய காந்தங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாரு. மதியம் 2:40 முதல் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கணும். டென்ஷன் இருக்கும், வேலை சுமை இருக்கும், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. கடந்த 1 மாத காலமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்த சூரியன் உங்களை பாடாப்படுத்தினார். கையில் இருந்த காசெல்லாம் கரைச்சார். எல்லாம் நல்லதாக நடக்கிற மாதிரி தெரிஞ்சும் எதுவும் நடக்காமல் பண்ணார். ஆனால் அப்படிப்பட்ட சூரியன் இப்போது 3ஆவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்ததுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. ஆவணி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட லாபம் நல்லா இருக்குங்க. இன்றைய தினத்தில் வந்து வியாபாரத்தில் வந்து சின்ன சின்ன போட்டிகள் எல்லாம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் சின்ன சின்ன சலுகைகள், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் அதெல்லாம் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மதியத்திலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடு
கட்டுப்பாடு கொஞ்சம் தேவைப்படுது. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்க பாருங்கள். ராசிக்குள் சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வீழ்ந்தவர் மீண்டும் எழ ஒரு நொடி போதும். உண்மையிலேயே ஊக்குவிக்க நண்பர்கள் இருந்தால் மட்டும் போதும். ஆமாங்க, விழுந்தவங்க எழுந்திருச்சு வர்றதுக்கு உண்மையான நண்பர்கள் ஊக்கப்படுத்தினாலே போதுங்க. நீங்கள் அப்படித்தாங்க, எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து வந்துடுவீங்க. நண்பர்களோ உறவினர்களோ ஊக்கப்படுத்துவதற்கு இல்லை என்றாலும் உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு ஒய்யாரமாக எழுந்து நடந்து செல்ல வலிமையுடன் வாழ்ந்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் யோகாதிபதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நடக்குங்க. அதே மாதிரி கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்து உங்களை கோபப்படுத்தினார், எரிஞ்சு விழ வச்சார். எங்கே போனாலும் எந்த வேலையை தொட்டாலும் தடங்கலாக்கி உங்களை வருத்தப்பட வைத்தார். அப்படிப்பட்ட சூரியன் இப்போது உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால சாந்தமாக பேசுவீங்க. சிரிச்ச முகத்தோட இனிமேல் நீங்கள் இருப்பீங்க. தள்ளிப்போன விஷயங்கள் நல்ல விதத்தில் நடக்கும். அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் வேகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. புது ஏஜென்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு புது நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கோபம் இருக்குது, செலவுகள் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நமக்கு வலிக்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கும் வலிக்கும் என்று எவர் உணர்கிறாரோ அவரே உண்மையான மனிதனாவார். ஆமாங்க, நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் மற்றவங்களுக்கு பிடிக்கும். நமக்கு எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மற்றவங்களுக்கும் நடக்கக்கூடாது. நாம் எப்படி எதெல்லாம் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த சந்தோஷத்தை நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். அப்படிங்கிறதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு மற்றவர்களை புண்படுத்தாமல் அடுத்தவர்களுடைய தேவைகளை புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு பிராதனாகிய சூரியன் கடந்த ஒரு மாத காலமாக 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடந்தாருங்க. செலவுகளை கொடுத்தாரு, அலைச்சலை கொடுத்தாரு, தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டீங்க. எந்த வேலைக்கு போனாலும் 5 நாள் 10 நாள்னு இழுபறியாகவே இருந்தது. 99% முடிஞ்சிருச்சு, இன்னும் 1% தான்னு பல நாட்கள் பல வேலைகள் தள்ளி போச்சு. அந்த நிலைமை எல்லாமே மாறுங்க. சூரியன் ஆட்சியாக உட்கார்ந்துட்டாரு. அதனால் நல்லது நடக்கும். பிரபலங்களும் இந்த ஆவணி மாதத்தில் அறிமுகமாகி உங்களுக்கு உதவுவாங்க. அரசு வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் வெற்றிகரமாக முடியும். அதே மாதிரி தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்களை பார்த்த உடனேயே கோவப்பட்ட மூத்த அதிகாரிகள் இப்போ பார்த்த உடனே கூப்பிட்டு பேசுவாங்க, கொஞ்சம் அக்கறையாக பேசுவாங்க. அதனால் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ
தொந்தரவுகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு சரியாகுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடுறீங்க, நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சிறந்த துணை என்பது உடன் இருப்பதோ உணவளிப்பதிலோ அல்லது உடையளிப்பதிலோ இல்லை. உணர்வுகளையும் எண்ணங்களையும் புரிந்து கொள்வதில்தான் சிறந்த துணை என்பது இருக்கிறது. ஆமாங்க, சிலர்லாம் அவங்க கூடவே இருப்பாங்க, ஆனால் உங்களை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதை நினைக்கும் போது உங்களுக்கு கோபமாக வருங்க. ஆனால் தூரத்துலேருந்து ஒரு சிலர் வருவாங்க, சில நாட்கள்லேயே உங்களை புரிஞ்சிப்பாங்க. சரி, அவங்கள நாம் சேர்த்துக்கலாம், அவங்களோட பழகலான்னா இந்த புரிஞ்சிக்காமல் கூடவே இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும். இதையெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது என்ன வாழ்க்கை இதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர், உங்களுக்கு வலிமையை தரக்கூடியவர் சுக்கிரன் தான். அவர் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க, பணவரவு உண்டுங்க. புது வகை துணிமணிகள், ஆபரணங்கள் அதெல்லாம் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி உறவினர்கள், நண்பர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. சூரியன் 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. வேலையும் நல்ல வேலை அமையுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. கார்த்திகையாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜோதியை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன, ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை. ஆமாங்க, உங்கள் மேலே யாராவது கோபப்பட்டு பேசினா சரி, ஏதாவது தவறு நாம் செய்திருப்போம், அந்த மாதிரி தவறு செய்திருந்தோம்னா அதை நாம் திருத்திக்கலாம், அவருடைய கோபம் நியாயமானது தான் அப்படின்னு சமாதானம் அடைஞ்சிருவீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை கூப்பிட்டு யாராவது அசிங்கப்படுத்தினாலோ உதாசீனப்படுத்தினாலோ அதை ஒருபோதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் மதியாதார் தலைவாசல் மிதியாமல் கவரிமானை போல கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட இன்னைக்கு கொஞ்சம் மாறுங்க. அது மட்டும் இல்லைங்க, எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சொன்ன சொல்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் காப்பாற்றுவீங்க. எல்லா வகையிலுமே நிம்மதியையும் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் சூரியன் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் பரபரப்பாக இருக்கும். இந்த ஆவணி மாதம் முழுக்க உங்களுக்கு வியாபாரத்தில் திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். புது வேலையாட்களை வேலைக்கு எடுப்பீங்க.
கடையை கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, மாற்றுறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன எதிர்ப்புகள் எல்லாமே விலகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நல்ல உறவு என்பது கடிகார முட்களை போன்றது. அடிக்கடி சந்தித்து கொள்ளாவிட்டாலும் எப்பொழுதும் தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படிதாங்க. சில நண்பர்கள்ட்ட தொடர்ந்து நீங்கள் பேசிக்க மாட்டீங்க. ஆனால் உள் மனசுக்குள்ளார அவர் எப்படி இருக்கார், நல்லா இருப்பார், நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் நண்பர்களுக்காகவும் நல்லவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்பவர்கள், அவர்களின் நலனிலே அக்கறை காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்கும், பணப்பற்றாக்குறையும் வரும். யாரும் நம்மளை குடும்பத்தில் புரிஞ்சுக்கல சரியாங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமம் இருந்தது, ஆனால் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, போட்டிகளையும் தாண்டி லாபம் வரும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அறிவுபூர்வமாக பேசி எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. ஆனால் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எதிலும் குறை காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்க தெரியாது. எல்லாவற்றையும் ரசிக்க தெரிந்தவர்களுக்கு எதிலும் குறை காண தெரியாது. நீங்கள் அப்படி தாங்க, எல்லாத்தையுமே ரசிப்பீங்க, எதுவாக இருந்தாலும் ரசிப்பீங்க, எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. எங்கும் எப்போதும் எல்லாவற்றையும் நல்லதாக பார்ப்பவர்கள், எல்லோரையும் நல்லவர்களாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நல்லதெல்லாமே நடக்குங்க. எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக முடியுங்க. பிரபல யோகாதிபதி சூரியன் கடந்த சில மாதங்களாக பலவீனமாக இருந்தாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூரியன் நேற்றிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். சொன்ன சொல்ல நிறைவேற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. புதுசாக ஏதாவது ஏஜென்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடையை கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, புதுப்பிக்கிறது அப்படின்னு பரபரப்பாகவும் இருப்பீங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். பாக்கித்தொகை, நிலுவத்தொகை, சம்பள பாக்கித்தொகை அதெல்லாம் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு
பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, விட்டு கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனசும் இருந்தால் வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷம்தான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் யாராவது ஏதாவது சொன்னால் கூட சரி அனுசரித்து அரவணைச்சு கொண்டு போவோம் அப்படிங்கிற முடிவுக்கு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார் சூரியன். அதனால் திடீர் பண வரவு உண்டுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபாரம் செய்கிறவங்களுக்கு திடீர்னு பெரிய விஷயங்கள்லாம் நல்லது நடக்குங்க. அதே மாதிரி சிலர் வெளிநாடு போகிறதுக்கு வீசாவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரன் 6வது வீட்டில் குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள்லாம் வரும். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க. பரிசு பொருட்கள் தர்றவங்க, உங்களை புகழ்ந்து பேசுகிறவங்க, அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே நீங்கள் நடந்துக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. காலையில் ஒரு மாதிரி இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் மத்தியில் நீங்கள் பரவலாக பெருமையாக பேசப்படுவீங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, அன்பையும் ஆசையையும் அளவோடு வை. அன்பு அதிகமானால் பைத்தியமாக்கும், ஆசை அதிகமானால் அடிமையாக்கும். ஆமாங்க, அதனால தான் நீங்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அன்பாக இருந்தாலும் ஆசையாக இருந்தாலும் எதுக்குமே ஒரு அளவு இருக்குதுங்க அப்படின்னு அளவாக மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சுக்கிரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 7வது வீட்டுக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அரச சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. புது வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்கிறதுனால மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாதகம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகி எல்லா வகையிலுமே உங்களுக்கு உதவுவாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில், நன்மையை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களால் சின்னதாக உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. புது நண்பர்களிடம் ஏமாந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன விவாதங்கள் வீட்டுக்குள்ளார இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, சில மனிதர்கள் கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் எந்த புத்தகத்திலுமே இருப்பதில்லை. ஆமாங்க, சிலர்லாம் அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஏமாற்றங்களை கொடுப்பாங்க, வேலை ஆகிற வரைக்கும் காலை பிடிப்பாங்க, அதுக்கு பிறகு விலகி போயிடுவாங்க. இதெல்லாம் இவங்க எங்கேருந்து கற்றுக்கிறாங்க? நம்மால் அது மாதிரிலாம் இருக்க முடியலையே. நாம் ஏதாவது ஒரு ஸ்கூலில் இந்த மாதிரி பாடத்திட்டம் இருக்குன்னா நாமும் படித்து தெரிஞ்சுக்கலாமேன்னு எங்கும் எப்பொழுதும் நூதனமான செல்வாக்கு உள்ள சுயநலமுள்ள மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் வேடிக்கையாகவும் வேதனையாகவும் யோசித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. எல்லாத்த விட ஒரு பெரிய நல்ல விஷயம், 5ஆம் இடத்துல கடந்த ஒரு மாதமாக உட்கார்ந்துக்கிட்டு மன உளைச்சலை கொடுத்துட்டு இருந்த சூரியன் இப்போது 6வது வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கான உயர்கல்வி மற்ற விஷயங்கள் அதெல்லாமே சரியாக இருக்குங்க. அவங்க விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் சேர்ந்து படிப்பாங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். தள்ளி போன விஷயங்கள் நல்ல விதத்தில் நடக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் பழைய சரக்குகளும் விற்று தீருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் எல்லாமே சாதகமாக இருக்குங்க. நீங்கள் நினச்சதெல்லாமே உங்களுக்கு நிறைவேறுங்க. அதே மாதிரி மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் பார்த்துட்டுருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி பல்லு சொத்த விழுந்துடும், பல் வலி அதிகமாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் குரு பகவானுடன் கேது சேர்ந்திருந்தால் அவங்களுக்கெல்லாம் சொத்தப்பல் அதிகமாக வரும். அப்போ பிறந்த உடனே ஒரு குழந்தை ஜாதகத்தில் குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அப்போ பெற்றோர்கள் அவங்க பல்லு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். டெய்லி 2 தடவை ப்ரஷ் பண்ணு, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் ஜோதிடம். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது என்ன, ஆரோக்கியத்துக்கும் வழிவகுக்கக்கூடியது. யாருக்கு எந்த பிரச்சனை வரும், எந்த நோய் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஜோதிடத்தோட பங்கு அதிகமாக இருக்குது. அதனால் குரு கேது சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு சொத்தப்பல் அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி சிலருக்கெல்லாம் பல் அப்படியே கூசும். அது காரணம் என்ன, செவ்வாய் சுக்கிரனோட கேது சேர்ந்தால் கூசும் பற்கள். இப்போ இந்த லெமன்லாம் சாப்பிட்டாங்கன்னா உடனே கூசும், நெல்லிக்காய் சாப்பிட்டாங்கன்னா உடனே கூசும். அப்போது அந்த மாதிரி பற்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரியான இதில் சாப்பிடாமல் தவிர்க்கலாம். அதுக்கும் ஜோதிடம் வழிகாட்டுதுங்க. சிலருக்கெல்லாம் சிங்கப்பல்லாக இருக்கும். அது காரணம் செவ்வாய் குருவோடு சேர்ந்து ராகுவும் சேர்ந்துருந்தார்னா அவங்களுக்கு சிங்கப்பற்கள் அது ஒரு அழகாகவே இருக்குங்க. வலிமையான பற்கள் சிலருக்கு அற்புதமாக வலிமையாக பற்கள் இருக்கும். அது காரணம் செவ்வாய் தான். செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா, ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், மறையாமல் இருந்தால், பாவகிரகங்கள் பார்வை பெறாமல் இருந்தால் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பல் வலிமையாக இருக்கும். நல்லா மென்று முழுங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நல்லா நிறன்னு கடித்து சாப்பிட்றவங்களாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்குங்க. அதே போல் அழகு பற்கள் பொதுவாக யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசி, கன்னிராசி அந்த ராசிக்காரங்களுக்கு பற்கள் பொதுவாகவே அழகாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கும் பற்கள் கூர்மையான பற்களாக இருக்கும். அதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி அடிக்கடி பல் பிரச்சனை யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க இவங்களுக்கெல்லாம் அடிக்கடி பல் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ பல் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா, பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானை வழிபடுறது நல்லது, ஸ்கந்தர் சஷ்டி படிக்கிறது நல்லது, சஷ்டி திதியில் விரதம் இருக்கிறது எல்லாமே நல்லதுங்க.
அப்போ பற்களாக இருந்தாலும் சொற்களாக இருந்தாலும் நாம் பிறக்கும் பொழுது கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய அழகு, நம்முடைய அறிவு, நம்முடைய ஆயுள், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய ஐஸ்வர்யம் எல்லாமே நிர்ணயிக்கப்படுதுங்க. அதனால் ஜோதிடத்தை தெரிந்து கொள்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.